ஓகேயா? கெச்ச வச்சு மார்க் பண்ண சொல்லுங்க. டேய் ஹைலைட் இருக்கா? பாருங்க. வார இதனால மார்க் இருக்கு. ஹைலைட் இருந்துச்சு அடிங்க அப்ப நல்லா தெரியும். காலையிலேயே சொல்லிட்டேன். இது முழுசாவே போயிடுது எல்லாம். தீர்த்தக்காடு பகுதியில் பாக எண் 338. அதில் 600 சில்லற வாக்காளர்ல ஒரே அட்ரஸ் 1E அப்படின்ற அட்ரஸ்ல நீக்கப்படாத வாக்காளர் 100 நபர் இருக்காங்க. இது மாதிரி 2 பூத்துக்கள்ல அங்க இருக்கக்கூடிய தீர்த்தக்காட்டில் இருக்கக்கூடிய மினிமம் 600 குடும்பங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் சக்கிமங்கலம் கிராமத்துக்கு 2.5 ஆண்டுகளுக்கு மேலே குடிபெயர்ந்து அங்கே அவங்களுக்குலாம் வாக்காளர் இணைக்கப்பட்டு விட்டது. ஆனால் 1000 வாக்காளர்கள் 2 பூத்தில் இருந்து நீக்கப்படவில்லை, இறந்தவர்கள் நீக்கப்படவில்லை. இது சம்பந்தமா PLO அங்கே இருக்கக்கூடிய PLO அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்ட பொழுது எங்களுக்கு எதையும் நீக்குவதற்கு உத்தரவிடவில்லை தமிழக அரசு. ஃபார்ம் 7 அதாவது நீக்குவதற்கும் சேர்ப்பதற்கும் கொடுக்கக்கூடிய 8 இந்த படிவங்கள்லாம் கேட்டால் இதுக்கு எங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களுக்கு கொடுக்கவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் ஆட்சித்தலைவர்களிடம் முறையிடலாம் என்று கூறிவிட்டார்கள். இதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க வந்திருக்கின்றோம். நான் PLO 1 பாரதிய ஜனதா கட்சியில் PLO 1 கட்சியால் நியமிக்கப்பட்ட அரசின் தூதுவராக மக்களினுடைய வாக்காளர்களை புது வாக்காளர்களை இணைப்பது, நீக்குவது, இறந்தவர்களை நீக்குவது, இடம்பெயர்ந்தவர்களை கண்டறிந்து 2 வாக்குகள் இருக்கிறதை நீக்குவது எல்லா பணிகளும் அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட மத்திய அரசின் சார்பான PLO 1 என்ற முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களை சந்திக்க ஒரு டோர் நம்பர்ல 100 ஓட்டு இருக்கு. அப்படி பர்ட்டி நம்பர் வேற இன்னொரு இது டோர் நம்பர் இருந்துச்சு சொல்லுங்க. மென்ஷன் 170 ஒரே அட்ரஸ்ல 170 ஓட்டு இருக்கு. அந்த அதுல அதே நம்பர் என்ன சொல்லுங்க. ஒரே டோர் நம்பர் 1E ல ஒரே டோர் நம்பர்ல 96 ஓட்டு. இந்த பாருங்க எல்லாமே டிக் பண்ணிருக்கோம். அத்தனை வாக்குகளுமே நீக்கப்படவில்லை. அப்படியே அப்பாட்டமான ஒரு தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டு இந்த SIR தமிழகத்தில் அது கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் SIR பணி மிக போர் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது. முறையாக ஆய்வு செய்தால் இன்றைய கணக்கு பழைய கணக்கு 328 பூத்து, இன்றைய கணக்கு 395 பூத்து உருவாயிருக்கு. 395 பூத்தையும் முறையாக ஆய்வு பண்ணால் ஏறத்தாழ 70,000 ஓட்டுகள் நீக்க வேண்டியது வரும் என்பது எங்களுடைய கணிப்பு. இது முறையாக நாங்கள் 395 பூத்துகளை ஆய்வு செய்வதற்கு வெளியிலிருந்து எங்களுக்கு PLO போட வேண்டும். நேர்மையான அதிகாரிகளை இந்த தமிழக அரசு நியமிக்க வேண்டும். வெளியிலிருந்து PLO போட வேண்டும். இதன் மூலம் பாருங்க, முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவருடைய குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 90,000 ஓட்டுக்கு மேல் நீக்கப்பட்டிருக்கு. ஆனால் கிழக்கு சட்டமன்ற தொகுதி தமிழகத்தில் 2வது பெரிய சட்டமன்ற தொகுதி. 2வது சட்டமன்ற பெரிய தொகுதியில் 3,90,000 வாக்குகள் இருக்கக்கூடிய தொகுதியில் 20,000 வாக்காளர் கூட நீக்கப்படவில்லை. அப்ப இதிலே கருத்து பாருங்க. இதுல பாருங்க, குறைந்த வாக்குகள் இருக்கின்ற குளத்தூர் தொகுதியில் 90,000 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் 2வது சட்டமன்றம் பெரிய சட்டம் என்று சொல்கின்ற கிழக்கு சட்டமன்றத்தில் இன்றைய தினம் தமிழகத்திலே SIR வாக்காளர் திருத்தல் சாபிதா நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு PLO 2க்கும் அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் கமிஷன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக PRO மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த திருத்த வாக்காளர் சாபிதாவை பெற்று PLO 2க்களை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி 189 சட்டமன்ற தொகுதிக்குள்ள நம்ம ஆய்வு செய்த பொழுது மதுரையில் இருக்கின்ற வண்டியூர் பகுதியிலே தீர்த்தைக்காடு என்ற கிராமம், அந்த கிராமத்திலே பூத்து எண் 337, பூத்து எண் 338. இந்த 2 பூத்துக்கள்லையும் 1000த்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை. இது பாருங்கள், மொத்த வாக்காளரே 2 பூத்துக்கள்லையும் 2250 வாக்காளர்கள் தான். 2250 வாக்காளர்களிலே 1065 வாக்காளருக்கு மேல் நீக்கப்படவில்லை. இவ்வளவு பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கின்றது. 2 பூத்துக்களில் 328 பூத்துகளாக இருந்த வாக்காளர்கள் சீர்திருத்தத்தின் மூலம் 395 பூத்துகளாக மாற்றப்பட்டிருக்கின்றது. 3,70,000 வாக்காளர்களை கொண்டிருக்கின்ற மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி தமிழகத்திலே மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி. சொற்ப வாக்குகளை வைத்திருக்கின்ற குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 90,000 வாக்குகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றது.
தமிழகத்தில் 2வது சட்டமன்றம் என்று கருதக்கூடிய மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 20,000 வாக்குகளுக்கு மேல் நீக்கப்படவில்லை. இப்போ நம்ம எடுத்திருக்கின்ற ஆய்வு 2 பூத்துகளை சாம்பிள் வைத்து நம்மளுக்கு எல்லோருக்கும் பொதுமக்களுக்கு சும்மா லாஜிக், சிம்பிள் லாஜிக், 2 பூத்தில் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு தவறு நடந்திருக்கின்றது. அப்போ 395 பூத்துகளை ஆய்வு செய்தால் 65,000 to 70,000 போலி வாக்காளர்கள் மீண்டும் வரையறைப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட்டு நீக்காமல் அப்படியே மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை தமிழக அரசு முறையாக வேறு பகுதியில் இருக்கின்ற பிஎல்ஓவை நியமனம் செய்து ஜனநாயக முறைப்படி எஸ்ஐஆர் என்பது ஒவ்வொரு வாக்காளர்களையும், இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வாக்கு 2001 என்னுடைய புகைப்படம் இருக்கின்றது. என்னுடைய புகைப்படம் நான் குழந்தையாக மாணவனாக இருந்த பொழுது இருந்த புகைப்படம். இப்போ இருக்கின்ற என்னுடைய புகைப்படம் நான் முதுநிலை அடைந்த மாதிரி இருக்கின்றது. அந்த புகைப்படத்தை மாற்றினால்தான் மகா சுசீந்திர யாருன்றது பிஎல்ஓ அதிகாரிகளுக்கு தெரியும். அப்போ என்னுடைய புகைப்படம் மாற்றுவதற்கு எஸ்ஐஆர் என்றது கண்டிப்பான முறையில் சுழற்சி முறையில் சுதந்திரத்துக்கு பின்பு நடந்து வரக்கூடிய ஒரு பணி. அந்த பணியில் எதுக்காக தமிழக அரசு அச்சப்படுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக அரசு அச்சப்படுவதில் இதில் என்ன காரணம் இருக்குது? இறந்தவர்களை நீக்குவதில் என்ன தயக்கம்? இடம் பகிர்ந்தவர்களை நீக்குவதில் என்ன தயக்கம்? இளம் வாக்காளர்களை சேர்ப்பதில் என்ன தயக்கம்? எப்படி சார் சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? முறைகேடு என்றது நம் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட BLO 2 ஒரு BLO 2 அது ஒரே டவுன் நம்பர் 1ன்றதுல மட்டும் 160 ஓட்டு. 1ல 160 மேல நிமிந்து பார்த்து பேசுங்க. 1ல 115 வாக்குகளும் இன்னொரு 1ல 96 வாக்குகளும் ஒரு டோர் நம்பரில் இருக்குது. ஒரே டோர் நம்பரில் வாக்காளர்களாக இருக்குது. அதுக்கான சாபிதாவை இங்கே கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான புகைப்படங்களை நாங்கள் மார்க் செய்திருக்கின்றோம். அத்தனை ஆதாரங்களையும் இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடையும் தமிழ்நாடு தேர்தல் துறை அதிகாரிகளுடையும் மத்திய தேர்தல் அதிகாரிகளுக்கும் அனுப்ப இருக்கின்றோம். இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டும். ஜனநாயகத்தில் வாக்களிப்பதற்கு அனைத்து மக்களுக்கு உரிமை உண்டு. அப்பொழுது புதிய வாக்காளர்களை முறையாக சேர்க்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், இடம்பெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். இதை செய்வதற்கு தான் எஸ்ஐஆர் பணி தொடங்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தில் எங்கே எப்படி நடந்திருக்கின்றதோ எங்களுக்கு தெரியவில்லை. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலே இது எஸ்ஐஆர் பணி முற்றிலும் முறைகேடு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எடுத்து வந்திருக்கின்றோம். முதல்வரோட தொகுதியில் குளத்தூரில் வந்து இதே மாதிரி ஒரே டோர் நம்பரில் வந்து 100க்கும் மேற்பட்ட வாக்குலாம் இருக்கின்றாங்க. இப்போ இது வந்து அமைச்சரோட தொகுதியாக இருக்குது. வேறு எதுவும் முறைகேடு நடந்தது? அதாவது நம்மளோட அன்பு அண்ணன் மாண்புமிகு மத்திய அமைச்சர் மாநிலத்துடைய அமைச்சர் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்று ஹிட்லர் போல் அவருடைய ஆட்சி அதிகாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார். நேர்மையாகவும் தூய்மையாகவும் BLO அதிகாரிகள் அவர்களெல்லாம் யார்? வறுமை கோட்டு கீழே இருக்கின்ற விதவை பெண்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற அங்கன்வாடி பணியாளர்கள். அவர்கள்தான் இன்றைக்கி BLOவாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பள்ளி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அரசாங்கத்தை ஆளுங்கட்சியை எதிர்த்து இதில் இருக்கின்ற முறைகேடுகளை சொல்லும் பொழுது அவர்கள் இடமாற்றம் செய்யப்படுகின்றார்கள். அதனால் மறைமுக உத்தரவு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்களை நீக்கக்கூடாது, இடம்பெயர்ந்தவர்களை நீக்கக்கூடாது, இறந்தவர்களை நீக்கக்கூடாது என்ற மறைமுக உத்தரவு மூலம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. நான் நடந்து முடிஞ்ச 2021க்கு பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் மேலூர் சட்டமன்றத்தில் நகராட்சி தேர்தலில் ஒரு இஸ்லாமிய பெண் பரிதா அணிந்து வருகிறார்கள். அவங்க பேர் சொல்கிறாங்க, ஐசான் பேர் சொல்கிறாங்க. அந்த புகைப்படத்தை பார்க்கணும் என்று சொல்லி கிரிராஜ் என்ற ஒரு BLO 2 அந்த புகைப்படத்தில் இருக்கின்ற பெண்ணு தானான்னு பார்க்கணும் முடியல. நீக்கும் பொழுது அவர் ஆணாக இருந்தார். அதை சொல்லும் பொழுது அவரை அடித்து துன்புறுத்தி அவரை சிறைக்கு அனுப்பின அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். நான் சொல்ல வர விஷயம் புரியுதா உங்களுக்கு? அப்பொழுது நீங்கள் எப்படி BLO 2 வந்து முறையாக பணி செய்ய முடியும்? BLO எப்படி முறையாக பணி செய்ய முடியும்? அதனால தான் சொல்கிறேன், கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுக்கு தனி முதலமைச்சராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் மூர்த்தி அவர்கள். இங்கே நேர்மையாக எஸ்ஐஆர் பணி தொடங்க வேண்டும் என்றால் முறையாக வெளி மாவட்டத்தில் இருந்து இங்கே BLO போட வேண்டும், PROவை மாற்ற வேண்டும். நேர்மையான தூய்மையான நம்மளுடைய இந்த பணி BLOவும் BLO 2 இணைந்து பண்ணணும். அனைத்து அரசியல் கட்சிகளும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மேற்பார்வையில் நடைபெற வேண்டும். 10 தொகுதியில் ஒரு தொகுதியை மட்டும் ஒரு பகுதியை காமிச்சிருக்கீங்க. அப்போ மீதி தொகுதியில் நான் 10 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு தான் BLO 1 எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மாநிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி 189க்கு BLO 1.
இதில் இருக்கின்ற முறைகேடுகளை கலந்து அதை ஆய்வு செய்து முறையாக அதில் நல்லது கெட்டதை வந்து ஆராய்ந்து தலைமைக்கு கொடுக்க வேண்டிய தூதுவராக நான் இருக்கின்றதனால் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பூத்துல நாங்கள் இப்போ புகார் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக வந்து மதுரை 10 தொகுதியிலே வெற்றி பெறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க இலக்கை வச்சு பணியாற்றிட்டு இருக்காங்க. இது போன்ற முறைகேடுகள் தான் பண்ணி தான் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லி அதானே உண்மை. நான் இப்போ அதுதானே சொன்னேன். 2021க்கு பின்பு நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்குச்சாவடிக்குள் பருதா அணிந்து சென்று வாக்களிக்க சென்றவருடைய முகத்தை காட்டுங்கள் என்று PLO 2 கேட்டதனால் அடித்து உதைத்து சிறையில் ரிமாண்ட் செய்யப்பட்டார். அப்படிதான் இப்பொழுதும் இறந்தவர்களும் இடம்பெயர்ந்தவர் வாக்காளர்களை வைத்து கள்ள ஓட்டு மூலம் 2026 சட்டமன்றத்தை ஆளுகின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் சந்திக்க திட்டமிட்டு இருக்கின்றது தான் நாங்கள் புகார் கொடுக்கிறோம். அனைத்து தொகுதியிலும். என்னுடைய பேர் மகா சுசீந்திரன், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு கூட்டுறவு பிரிவுடைய மாநில தலைவர், கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய அமைப்பாளர், BLA 1.